ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்துயில் வைத்தடே போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேச திரு தாரும் சிலம்பும் சதங்கஜம் தண்டையும் சண்முகமும் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வமங்கல மங்கள்யே சிவ சர்வர்த்த சாதிக்கே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தபுனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். அஷ்டவர்க்கம் அப்படின்னா என்ன? ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே அஷ்டவர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பலன்களை மிக எளிதிலே நாம் தெரிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். அஷ்டவர்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். அஷ்டம் அப்படின்னா 8 வகையான பலன்கள். அந்த 8 வகையான பலன்கள் என்பது வாரத்தில் வரக்கூடிய ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், அதாவது வெள்ளி, சனி. அப்போது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி பகவான் இவர்களை ஜாதகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஜாதகத்திலும் பெறக்கூடிய பரல்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த பரல்களை வைத்துத்தான் அஷ்டவர்க்கத்தின் மூலமாக நாம் பலன்களை தேர்ந்தெடுக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். அப்போ அஷ்டவர்க்க பரல்களிலே ராகு கேதுக்களுக்கு இடம் இல்லை. ஏன்னா அது நிழல் கிரகம் என்பதால் அஷ்டவர்க்கத்தில் அது இடம் பெறலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு கிரகமும் தான் நிற்கின்ற இடத்திலிருந்து எத்தனையாவது இடங்களை சுப கிரகங்களாக அல்லது அசுப பார்வையாக அல்லது சுப பார்வையாக பார்க்கின்றது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியணும். அதாவது இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, கிரகம் நின்ற இடத்திலிருந்து எத்தனையாவது ராசியை சுபம் செய்ய வைக்கிறது அல்லது பாதிப்பை ஏற்படுத்துகிறது, சுபத்தை ஏற்படுகிறது என்பதை இந்த அஷ்டவர்க்க பலன்களின் மூலமாக நாம் மிக எளிதிலே தெரிந்து கொள்ளலாம். இதைத்தான் நாம் அஷ்டவர்க்கம் என்று கூறி அதன் மூலமாக பலன்களை நாம் பார்க்கிறோம். அப்போ உதாரணமாக சூரியனுடைய அஷ்டவர்க்க சக்கரத்தில் சுக்கிர பகவான் தான் இருக்கும் ராசியிலிருந்து 6, 7, 12 ஆகிய ராசிகளில் சுபமான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த சுக்கிரனால் அந்த 3 இடங்களும் சுபத்தன்மை பெறுகிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏன்னா மற்ற கிரகங்களை இவ்வாறு ஆராயும் போது நமக்கு புரியும். அப்போது உதாரணமாக இந்த இடங்களை அது சுப பார்வையாக சுப பலன்களாக நாம் எதிர்பார்த்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஒவ்வொரு கிரகமும் எத்தனை பலன்கள் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விதிமுறை உண்டு. அதாவது எத்தனை பலன்கள் பெறுகிறது ஒவ்வொரு கிரகமும் அப்படின்னா, ஆதித்தன் தனக்கார் 8ஆம், அம்புலி கதன்மேல் 1ஆம், வாதிக்கும் செவ்வாய் மந்தன், தமக்குமா 39ஆம், போதிக்கும் புதன் கைமானோடு 14 பொன்னூர் 8ஆம், கோதற்ற புகற்கு 50 2 அட்டவர்க்கம் கூறு. இப்படி இந்த பாடல் மூலமாக அஷ்டவர்க்க பரல்கள் நமக்கு எந்தெந்த கிரகம் என்ன பரல் பெற்றிருக்குது என்பதை மிக எளிதிலே நாம் பார்க்கலாம். சூரியன் 48, சந்திரன் 49, செவ்வாய் 39, புதன் 54, குரு பகவான் 56, சுக்கிரன் 52, சனி பகவான் 39. அப்போது ஒவ்வொரு கிரகமும் இந்த அளவிற்கு பரல்களை பெற்று வருகிறது என்பதை அஷ்டவர்க்கம் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். சூரியனுடைய பரல்கள் 48 என்பதை மேற்கூறிய விஷயங்களிலே நமக்கு புரிகிறது. அப்போது எந்தெந்த
பரல்களை சூரிய பகவான் பெற்றால் அது 48 வரும் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா, கூறிய இரவிதனில் அரிசேய் குலவு 1 2 4 7 கூடிரு 4 9 11 மதிதனக் கொரு 3 அறுபத்துடன் 11 தாம்புந்தி ஆன 3 5 6 அடித்திடும் 11 ஈராறு பொன்னுக்கு 5 6 வீரிரும் 9 11 விளங்கிய புகரினுக்கு 6 மேவும் 7 ஈராகும் லக்கினமோ விரும்பும் 3 வரு 4